நல்ல சூடான சாதத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கார முட்டை வறுவல் செஞ்சு இந்த மசாலாவோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டையை நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். இதுல ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 10 போல கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ ஏற்கனவே கலக்கி வச்சிருந்த முட்டையை இதோட சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தா ஒரு சூப்பரான கார முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும்.